தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இப்போ நமக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, அப்ளிகேஷன் டேட் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 25 சொன்னாங்க. இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி 29 சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்கன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ அது இந்த இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து நமக்கு என்ன வரும்னா ரேங்க் லிஸ்ட் வெளியிடுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்ல எந்த அளவுக்கு நீங்க ரேங்க் எடுத்திருந்தா உங்களுக்கு வந்தா உங்களுக்கு சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை இந்த வீடியோல நான் சொல்றேன். இதுவுமே ஒரு வகையில கட் ஆஃப் தான். இங்க கட் ஆஃப் மார்க்கை பத்தி நம்ம பேசல. கட் ஆஃப் ரேங்க் என்ன இருக்கும் அப்படின்றத பத்தி நம்ம சொல்றேன். பட் இது பாத்தீங்கன்னா எதனால இந்த நேரத்துல நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயமே ரேங்க் லிஸ்ட் நமக்கு விரைவில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க இந்த அப்ளிகேஷன் டேட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஸோ இந்த அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சதுன்னா ரேங்க் லிஸ்ட் வந்தா அந்த ரேங்க் லிஸ்ட்ல எந்த இடத்துல நீங்க இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிய வரும். அப்போ உங்களோட ரேங்கை பொறுத்து இப்போ நான் சொல்ல போற ரேங்க் 2024 ரேங்க் நான் சொல்றேன். இதை நீங்க ஜஸ்ட் மேட்ச் பண்ணி பாருங்க. பட் இப்ப சொல்றது பெரும்பாலும் தேர்ட் ரவுண்டு தான் நம்ம பேச போறோம். ஏன் தேர்ட் ரவுண்ட் அப்படின்னு சொன்னா, தேர்ட் ரவுண்டு தான் மாப் அப் ரவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சிட்டு கடைசியா மாப் அப் ரவுண்ட் இதுதான் இதோட முடிஞ்சிடும் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் சீட்டு இருந்ததுன்னு சொன்னா சேவ் வேக்கன்சி அப்படின்னு சொல்லி 4வது ரவுண்டா உருவாக்குவாங்க. அதுல பெரிய அளவுல கட் ஆஃப் பத்தி நம்ம பேச முடியாது. அப்ப லாஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு சொல்றது தேர்ட் ரவுண்ட். அந்த தேர்ட் ரவுண்ட்ல லாஸ்ட் இயர் எந்த இடத்துல நமக்கு எந்த ரேங்க்ல க்ளோசிங் ஆச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயிலா கொஞ்சம் பார்த்துலாம். கேட்டகரி வைஸ் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஜஸ்ட் நான் நோட் பண்ணி வச்சிருக்கிறத அப்படியே ரீட் அவுட் பண்றேன். நீங்க உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. போயிடலாம் திரும்ப ரிப்பீட் பண்ணி ஒரு தடவை பாருங்க. ஓசி கேட்டகரி இப்போ நான் சொல்றது பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் பிரைவேட் காலேஜ் ரெண்டுமே சொல்றேன். கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் 1388 க்ளோஸ் ஆயிருக்கு. அதுவே பிரைவேட் காலேஜ்ல 6178 க்ளோஸ் ஆயிருக்கு. சாரி. அடுத்தது பிசி. இவங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா 3302 க்ளோஸ் ஆயிருக்கு. பிரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் 6857 க்ளோஸ் ஆயிருக்கு. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3781 க்ளோஸ் ஆயிருக்கு. பிரைவேட் காலேஜில் அதே பிசிஎம்க்கு 7227 க்ளோஸ் ஆயிருக்கு. எம்பிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 4486லையும் செல்ஃப் ஃபைனான்சிங் பிரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் 7500லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சி கேட்டகரியில் 10600 கவர்மெண்ட் கோட்டால கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் பிரைவேட் காலேஜில் 14700 அந்த ரேஞ்சில். எஸ்சி ஏவை பொறுத்த வரைக்கும் 15681 கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் பிரைவேட் காலேஜில் 19257 க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்டி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜில் 17700 பிரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் 20855 அப்படின்னு சொல்லி இங்க இந்த இடத்துல இருக்கு. இப்போ இது பாத்தீங்கன்னா முழுக்க 2024 டேட்டா நம்ம சொல்றோம். தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங். இந்த வருஷம் நம்ம என்ன சொல்றோம், ரேங்க் மார்க் ஒரு 100 மார்க் கிட்ட குறையும், 80 மார்க்கு மேல கண்டிப்பா குறையும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி பார்க்கும் பொழுது ரேங்க் இதை விட இன்னும் கொஞ்சம் நீங்க பிளஸ்ல இருந்தா கூட மேபி உங்களுக்கு சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள். பட் இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. அட்லீஸ்ட் இப்ப நான் சொன்ன இந்த விஷயத்துக்குள்ள இந்த ரேங்க்குள்ள நீங்க இருக்கிறீங்க அல்லது இந்த ரேங்க்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்க தைரியமா இருக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு சீட்டு கவர்மெண்ட் காலேஜோ அல்லது பிரைவேட் காலேஜோ நான் சொன்ன ரேங்க்குள்ள இருக்கிற பட்சத்துல நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். ரேங்க்குள்ள இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதுல இருந்து பிளஸ் ஆர் மைனஸ்ல இருந்தாவே உங்களுக்கு சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வரும். காரணம் என்னன்னா இது தேர்ட் ரவுண்ட் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா தேர்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் 10 கட் ஆஃப் ஒரு மார்க்னு பார்க்கும்போது 2 மார்க் 3 மார்க் அளவுல அந்த வித்தியாசங்கள் வரும். ரேங்க்ல பெரிய வித்தியாசங்கள் இருக்காது. பட் நீங்க உங்களோட ஆல் இண்டியா ரேங்க் இப்ப கையில வச்சிருப்பீங்க. பட் அதை வச்சு நம்ம இப்ப பார்க்க முடியாது. தமிழ்நாடு மெடிக்கலுடைய ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த வீடியோவை நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களோட ரேங்க் என்னன்னு தெரியும். இப்ப நான் சொன்ன மார்க் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தீங்க, உங்க ரேங்க் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கு, நமக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காத அந்த விஷயங்கள் உங்களுக்கு புலப்படும், தெரிய வரும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா தவறாம இந்த வீடியோ லைக் கொடுத்துங்க. தவறாம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ச்சியா நீங்க வாட்ச் பண்ணுங்க. அடுத்தடுத்த இன்டிமேஷன், அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியில என்னென்ன விஷயங்களா சொல்றாங்களோ அதை பத்தி நாம டீட்டெயிலா பேச போறோம். த்ரோ இந்த கவுன்சிலிங் முடிகிற வரைக்குமே நீங்க தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.